Let me tell you the biggest mistake people make when applying for jobs in New Zealand or UK. They apply randomly. ஒரே சிவி ஒரே கவர் லெட்டர் எல்லா அப்ளிகேஷனுக்கும் அனுப்புறது. ஏன்னா இதே தப்பை யூகேல நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலை தேடும் போது பண்ணேன். ஒரு 50லேருந்து 60 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். எல்லாருக்கும் ஒரே சிவி ஒரே கவர் லெட்டர் அனுப்பினேன். எல்லாருக்கிட்ட இருந்தும் எனக்கு வந்து ஒரே பதில், அன்ஃபார்ச்சுனேட்லி அப்ளிகேஷன் இஸ் நாட் செலக்டட்னு வந்துச்சு. ஏன்னா யூகே எம்ப்ளாயரோ நியூசிலாந்து எம்ப்ளாயரோ அதை விரும்புறதில்ல. அவங்க ஜாப் ஆட் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ரோலோ அலைன் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் பண்ணலன்னா சிவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியுமா, அக்ரிடேட்டட் அந்த கம்பெனின்னு பார்க்காம எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுறது. எல்லா கம்பெனியால் இன்டர்நேஷ்னல் பீப்புளை ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஸோ அப்படி அது மாதிரி கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா அந்த சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. மூணாவது, உங்கள் ஜாப் டிமாண்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா டிமாண்டாக இல்லாத ஜாப்க்கு கன்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் பீப்புளை ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பண்ணுங்கள். இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என் லைஃப்பில். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜாப் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபஷன் என்னென்னு, நான் அதுக்கு என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சிவி பேசிக் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், எந்த வெப்சைட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணலான்னு நான் சொல்கிறேன். Thank you so much. See you in the next video.